அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக சட்டமன்றத்தில் இருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்துள்ளனர். மேகதாது அணை விவகாரத்தில் அமைச்சர் துரைமுருகனின் பதிலில் திருப்தி இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்றத்தில் இருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்துள்ளனர். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேகதாது விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்த நிலையில் அந்த பதில் திருப்திகரமாக இல்லை என்ற காரணத்தை முன்வைத்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். மேகதாதுவில் அணை கட்ட நினைக்கும் கர்நாடக அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்க வேண்டும். அதே போல ஆணையத்தில் விவாதத்தில் தவறு என கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்க வேண்டும் என அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் சபை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்தில் பேசினார். மேலும் இது தொடர்பாக தீர்மானத்தை நிறைவேற்றி கர்நாடக அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்க வேண்டும். மேலும் இது தொடர்பாக விவாதிப்பதற்கு நேரம் ஒதுக்கியிருக்க வேண்டும் என பல்வேறு விஷயங்கள் குறித்து அவையில் பேசியிருந்தார். இந்நிலையில் அது தொடர்பாக பதிலளித்து பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், ஏற்கனவே இது தொடர்பாக நாங்கள் பல தீர்மானங்களையும் பேசியிருக்கிறோம். மேலும் கர்நாடக அரசை பொறுத்தவரைக்கும் அவர்களுடன் பேசி இனி எந்த பிரயோஜனமும் இல்லை. எனவே இது தொடர்பாக அவர்களும் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்றும், மேலும் நம்மை மீறி, அதாவது தமிழ்நாட்டை மீறி கர்நாடக அரசு ஒருபோதும் மேகதாதுவில் அணை கட்ட வாய்ப்பே இல்லை என்றும், கீழே உள்ள மாநிலங்கள் ஒத்துக்கொள்ளாதவரை எந்த சூழலிலும் அனுமதி அளிக்கப்படாது. எனவே இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கும் இருக்கிறது. மேலும் தமிழக அரசு எந்த விதத்திலும் ஒத்துக்கொள்ளாதவரை மேகதாதுவில் கர்நாடக அரசு ஒருபோதும் அணை கட்டிக்கொள்ள வாய்ப்பே இல்லை என்றும், எனவே எதிர்க்கட்சி தலைவர் கொண்டு வந்த அந்த கவலையை நாங்களும் கவலையோடு உணவோடு பார்க்கிறோம் என்றும், மேலும் எந்த சூழலிலும் தமிழ்நாடு அரசு ஒருபோதும் மேகதாது அணையில் கட்ட அனுமதி அளிக்காது என்றும், மேலும் அனுமதி அளிக்கவும் விடமாட்டோம் என்றும் குறிப்பிட்ட அந்த தீர்மானத்தை விளக்கி பேசினார். இது தொடர்பாக பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிலில் திருப்தி இல்லை என்றும், ஆணையத்தில் விவாதித்தது தவறு என்றும், கண்டன தீர்மானத்தை உடனடியாக நிறைவேற்றியிருக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக பேசினார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.